ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை விலாக். இன்றைக்கி நான் என் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன், ஹால், பூஜை ரூம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்படி இருக்கிற என்னுடைய கிச்சன் அண்ட் ஹால் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன்றது மட்டும் பாருங்கள். ஸோ அப்படி இருந்த மெஸ்ஸியான பிளேஸை ஹால், கிச்சன் வந்து நான் அப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய செட்டப் வந்து எப்படி இருக்குன்றது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் கிச்சன் லைட்டை ஆன் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சன் ஃபுல்லாக தெரியும். இப்போ பார்த்தா கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏரியா எல்லாத்தையும் கிளியர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே இங்கே இருந்து வசல்ஸு, ஸ்மால் ஐட்டம்ஸு, கண்டெய்னர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சைடில் வச்சுட்டேன். கிச்சன் ஆர்கனைஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பிளேஸில் கிளியராக பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் நல்லா க்ளீன் பண்ண முடியும். ஆஸ் யூஷுவல் ஒர்க்கிங் உமன் வீட்டில் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தாங்க. நம்ம பிஸியாக இருக்கிறனால நம்ம வீடை சரியாக க்ளீன் பண்ணிக்க முடியாது. எப்போ நம்மளுக்கு ஆஃப் கிடைக்குமோ அப்போ தான் நம்மளுக்கு க்ளீன் பண்ண முடியும். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருந்தது. ஸோ இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ணிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் நல்லா நீட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு சமைக்கவே தோணும். இது நான் நிறைய வீட்டில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த டேபிள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா அதில் மைக்ரோ நான் வச்சுருந்தேன். இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் மிக்ஸி வச்சுருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அதனால தான் இந்த டேபிள் எடுத்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது டஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரில் பஞ்சமே கிடையாதுங்க. நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த டஸ்ட்டு ஓவராக வரும். இந்த ஏசி பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடில் கொஞ்சம் ஓல் மாதிரி இருக்குது. அதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக கிச்சனில் டஸ்ட்டாக வருது. நான் லாஸ்ட்டு கார்னரில் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த மிக்ஸி வச்சுருந்த டேபிள் வச்சுருந்தேன். அது ஹைட்டாக இருந்தனால எனக்கு சரியாக ஹைட் எட்டாத க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. இப்போ அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஃப்ரீயாக க்ளீன் பண்ணவே முடிஞ்சுது. அது இல்லாமல் மிக்ஸி வச்சுருந்தாலும் அந்த வால்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயினாகவும் இருந்தது. டஸ்ட்டு ஓவராக இருந்தது. பாத்திரம் வாஷ் பண்ணுற கம்பி நார் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து தான் நான் சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓரளவு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் முன்னாடி உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும். இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரெயின்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு ரிமூவ் ஆகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் இந்த கம்பினார் வச்சு தாங்க க்ளீன் பண்ணேன். இங்கேன்னு இல்லை, நான் எங்கே இருந்தாலும் நான் இருக்கிற இடம் கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். வால் பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கிச்சனே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீலாக இருக்கும். சின்ன சின்ன க்ளீனிங் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக் தரும். என்கிட்ட அந்த ப்ரௌன் கலர் டேபிள் பார்த்திங்க அப்படின்னா 2 இருக்குது. என்னுடைய பிளான் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் எடுத்து பூஜா யூனிட்டில் வச்சுட்டு இன்னொரு டேபிள் பார்த்திங்க அப்படின்னா கிரைண்டர் வச்சுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த சின்ன ரெஃப்ரிஜரேட்டர் தான் நாங்கள் முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் சைடில் வச்சுட்டேன். இந்த டேபிள் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ வாங்கிட்டு வந்தது. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இண்டக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே தான் வச்சுருந்தேன். ஏன்னா கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டேன். டேபிள் இல்லாதனால நான் கீழே வச்சுருந்தேன். இப்போ இந்த டேபிள் வந்தனால அது இல்லாமல் ப்ளக் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ ஓவன் வைக்கிறதுக்கு இந்த சைடில் இருக்குது, ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் இருந்தது. சரி ப்ளக் பாயிண்ட் இருக்கிறனால நான் அங்கேயே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நான் நியூவாக கொண்டு வந்த டேபிளை பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த டேபிள் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோவன் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா நான் ட்ரெண்டியல் ஆப்பில் தான் நான் வாங்கினேன். மைக்ரோவன் டெய்லி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். மைக்ரோவன் பார்த்திங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் எடுத்து வச்சுட்டாங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோவனுக்குள்ள டேபிள் தான். கிளாஸ் கண்டெய்னர், செராமிக் வசல்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கீழே உள்ள கபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறனால கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் வச்சுட்டேன். என்னுடைய பிளான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேர் ப்ரையர் டேபிள் டாப்பில் வைக்கலான்றது தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கெட்டியில் டேபிள் டாப்பில் எடுத்து வச்சுட்டேன். சம்டைம்ஸ் நான் ஹாட் வாட்டர் போட கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த டேபிளில் பார்த்திங்க அப்படின்னா 3 லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் கீழே 3rd ரேக்கில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் கீழே வச்சுட்டேன். 2nd ரேக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஓட்ஸு, சீட்ஸு, நட்ஸ் எல்லாமே இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் அதில் வச்சுட்டேன். ஜூஸ் குடிக்கிற கிளாஸ் கண்டெய்னர் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் ரேக்லேயே வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காஃபி கப்பும் பார்த்திங்க அப்படின்னா நான் கூடவே அதிலே சேர்த்து வச்சுட்டேன். இந்த டேபிளில் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளான்ட் அங்கேயே வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற கேபினெட்டில் உள்ள வசல்ஸ், திங்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் உள்ள டேபிள் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன்.
மிக்ஸியுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த டேபிளில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி உள்ள டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் மிக்ஸி அதுக்கப்புறம் ஓவன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ப்ளக் பாயிண்டில் வந்து ரைட் சைடில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். எனக்கு குக் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியாக வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் இருக்கும். கரெக்டாக வந்து மைக்ரோ ஓவனுக்கு வந்து அந்த ப்ளக் பாயிண்ட்டு, மிக்ஸிக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ்க்கும் இந்த சைடில் உள்ள ப்ளக் பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த டேபிள்லேயே பார்த்திங்க அப்படின்னா பிளேட்ஸ் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சில பாத்திரம் எல்லாமே கபோர்டுக்குள்ளே வந்து எடுத்து வச்சுட்டேன். யூஸ் பண்ணாத பாத்திரம் வந்து ஒரு சைடில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த சின்னதாக இருக்கிற டேபிள் மேலே தான் பார்த்திங்க அப்படின்னா ரைஸ்லாம் வந்து வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் மேட்டு போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து பூஜா யூனிட்டில் வந்து அந்த டீபாய் மேலே வந்து இந்த கவர் வந்து போட்டிருந்தேன், இந்த டேபிள் கவர். அதை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியாச்சு. இந்த 2 வெஜிடபிள் பேஸ்கெட்டுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் நிறைய வந்து அன்வான்ட் திங்ஸ் வந்து வச்சுருந்தேன். அது எல்லாமே வந்து த்ரோ அவுட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இது 2மே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் வந்து வெஜிடபிள்ஸ் வைக்கலாம் அப்படின்ற என்னுடைய பிளான். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கார்லிக், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, ஜிஞ்சர் எல்லாமே வந்து ஒரு தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். கீழே உள்ளதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வந்து எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தா கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருக்குது. கூடவே பார்த்திங்க அப்படின்னா இந்த மணி பிளான்ட் வந்து நான் என்ட்ரன்ஸில் வச்சுருந்தேன். அதை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேபிள் டாப்பில் வந்து வச்சாச்சு. கிச்சன் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக ஃபீல் இருக்குது. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணினா வீடு ரொம்ப நீட்டாக இருக்கும். என்னுடைய செட்டப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எந்த பார்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக ஓவரால் என்னுடைய கிச்சனே வந்து உங்களுக்கு சுற்றி காமிச்சியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹால் தான் க்ளீன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு காட் வந்து இருந்தது. அதை எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து பெட்ரூமில் வந்து போட்டாச்சு. கிச்சனில் உள்ள டேபிள் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஹாலில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இந்த கார்பெட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி எங்ககிட்ட வந்து 2 கார்பெட் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து கர்டன்ஸ்லாம் வந்து எதுவுமே போடாமல் இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரூமில் இருந்த கர்டன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இங்கே போட்டாச்சு. இனி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் வாங்கிட்டு வந்து இந்த டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கு ஹாலுக்கு. ரியலாக சொல்கிறேன், இந்த கர்டன் போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஹாலுக்கு வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக ஒரு ஃபீல் ஆகுது. இந்த சோஃபா அந்த டைரெக்ஷன் உள்ளது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் உள்ளது எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா சைக்கிளுமே நான் வந்து ஹால்லேயே வந்து வச்சுட்டேன். எனக்கு வந்து ரூமில் வந்து ஸ்பேஸ் இல்லை, அதனால் வந்து இங்கே இருக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. இந்த டீபாய் தான் வந்து நான் பூஜா யூனிட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதுபோல் வந்து இந்த பனானா பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டியல் ஆப்பில் தான் நான் வாங்கினது. எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிவ்யூ வந்து 5 out of 5 வந்து சொல்லுவேன். இது வந்து சேலில் தான் வந்து இருந்தது. பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வந்து சூப்பராக இருந்தது. ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் அன்எக்ஸ்பெக்டட் வந்து ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஹைட்டு வந்து ஓகே. ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் வாங்குகிற திங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு வராது பார்த்திங்களா. நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, எதிர்பார்க்காது தான் நம்மளுக்கு கிடைக்கும். நான் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ரியலி வந்து இந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் காட் கிரேஸ் வந்து எனக்கு நல்லதாகவே வந்து கிடச்சிருந்தது. ஃபைனலி ஹால், கிச்சன், அது பூஜை ரூம் எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வந்து மாற்றியாச்சு. சின்ன சின்ன டெக்கரேஷன் பண்ணால் வீடு ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் டைம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணதுனால வீடு ரொம்ப க்ளீனாக அண்ட் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. ஓகே, எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காமல் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.